ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். துருக்கியில் தஞ்சம் புகுந்த ஹமாஸ் பயங்கரவாத தலைவர்கள் கத்தாரில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள். இஸ்ரேலுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கிய UK மற்றும் மற்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள். லெபனானில் போர் நிறுத்தம் செய்து கொள்வதாக ஒத்துக்கொண்ட ஹெசபல்லா. ஆனால் பயங்கரவாதிகளின் இந்த திட்டத்திற்கு, இந்த நகர்வுக்கு இஸ்ரேல் ஒத்துக்கொள்ளுமா? இஸ்ரேல் அவர்களை சும்மா விடுமா? மீண்டும் அணு ஆயுத தாக்குதல் செய்வேன் என்று எச்சரித்த ரஷ்யா. போர் தொடங்கிய 1000th டே, 1000 நாள் முடிவடையும் அன்று புட்டின் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செய்ய இருப்பதாகவும், அது ஒரு அணு ஆயுத தாக்குதலாகவும் இருக்கலாம் என்று புட்டின் எச்சரித்துள்ளார். அதற்கு அதிகமான காரணங்கள் இருக்கு. இஸ்ரேல் சவுதி உறவு இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக தேவையா? எல்லாமே மிக முக்கியமான செய்திகள். அதனால கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உடனடியாக துருக்கியை இன்று எச்சரித்துவிட்ட அமெரிக்கா. உலகத்தில் எங்கேயுமே ஒரு பயங்கரவாத குழுவாகிய ஹமாஸ் தலைவர்களுக்கு இடம் இருக்கக்கூடாது என்றும், கத்தாரில் இருந்து கொண்டு இஸ்ரேல் பல முறை எடுத்த ஹாஸ்டேஜ் டீல் முயற்சிகளை உதறி தள்ளிவிட்டு கத்தாரில் சுகமாக இருந்து விடலாம் என்று ஹமாஸ் நினைப்பது எவ்வளவு பெரிய தவறு என்றும், எனவே கத்தார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பயங்கரவாத குழுவுக்கு தஞ்சம் கொடுப்பது மிகப்பெரிய தவறு என்று அமெரிக்கா கத்தாருக்கு கொடுத்த அழுத்தத்தின் பேரில் தான் இன்று ஹமாஸ் கத்தாரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் பயங்கரவாதிகள் இல்லை என்று சொல்பவர்களுக்கு இப்ப புரியும் இவர்கள் ஏன் கத்தாரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் இன்று கத்தாரை விட்டு விரட்டப்பட்ட மிகப்பெரிய காரணம், இவர்கள் ஒரு வழிக்குமே வராத காரணத்தால். அதாவது இந்த ஹாஸ்டேஜ் டீல் செய்வதற்கு இவர்கள் எப்போதுமே ஒரு வழிக்கு வராத காரணத்தால் கத்தார் இனிமேல் ஹாஸ்டேஜ் பேச்சுவார்த்தையில் மீடியேட் செய்யாது என்றும், ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேலிடம் பேசாது என்றும் முடிவு செய்தது. இரண்டாவதாக, இவ்வளவு பெரிய ஒரு பயங்கரவாத குழுவின் தலைவர்கள் கத்தாரில் அவ்வளவு பெரிய சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துவிடக் கூடாது என்ற நிலைப்பாடு அமெரிக்காவுக்கு எப்போதுமே இருந்தது. அது மட்டுமல்ல, இவர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இஸ்ரேல் இவர்களை விட்டு வைக்காது என்றும், அப்படியானால் இந்த ஹமாஸ் தலைவர்கள், பயங்கரவாத தலைவர்கள் டார்கெட் கில்லிங் அல்லது மொசாட் போன்ற ரகசிய படையின் உளவு நடவடிக்கைகளால் எப்படியாக இருந்தாலும் கொல்லப்படுவார்கள். அதற்கு அமெரிக்கா எப்போதுமே எதிர்ப்பு தெரிவிக்காது என்றும், அது மட்டுமல்ல, தேவைப்பட்டால் அமெரிக்காவே இஸ்ரேலுக்கு தேவையான உளவு டேட்டாக்களை கொடுத்து இவர்கள் கொலைக்கு இஸ்ரேலுக்கு உதவி செய்யும். எனவே அப்படி நடக்கும்போது அது கத்தாருக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு உள்ளூர் குழப்பத்தை உருவாக்கும். இந்த தீவிரவாத தலைவர்கள் இருக்கக்கூடிய ஹெட் ஆபீஸ் மிலிட்டரி தாக்குதலால் அழிக்கப்படலாம். கத்தார் ஊருக்குள்ளேயே இந்த ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்படலாம். அமெரிக்காவுக்கு இதை செய்வது மிகவும் சுலபம். ஏனென்றால் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு ஏர்பேஸ் கத்தாரில் உள்ளது. எனவே இந்த எல்லா அழுத்தத்தின் காரணமாகத்தான் ஹமாஸ் இன்று கத்தாரை விட்டு வெளியில் விரட்டப்பட்டுள்ளார்கள். இன்று கத்தாரே இதை கன்ஃபார்ம் செய்துள்ளது. போன வாரம் வரைக்கும் அதெல்லாம் கிடையாது, பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த கத்தார், இவனுங்கெல்லாம் இது கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோவில் இதுதான் நடக்கும், ஹமாஸ் கத்தாரை விட்டு வெளியில் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், அதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டது அப்படின்னு நம்ம வீடியோவில் சொன்னதுக்கு அப்புறம் கூட வந்த ஊடக செய்திகளை நீங்க எடுத்து பாருங்க. கத்தாருடைய ஸ்போக்ஸ் பர்சன், மீடியா ஸ்போக்ஸ் பர்சன் கூட சொல்லியிருந்தது, அதெல்லாம் பார்ப்போம், இப்போதைக்கு அப்படியெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. உடனடியாக கத்தாரில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட இந்த ஹமாஸுக்கு உடனடியாக இவர்களுக்கு புதிய அப்பா யார் தெரியுமா? துருக்கி அதிபர் எர்டோகன். US warns Turkey against harboring Hamas leaders who left Qatar. அமெரிக்கா துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை அனுப்பியுள்ளது. ஒரு நேட்டோ நாடாக இருந்து கொண்டு, துருக்கி ஒரு நேட்டோ நாடாக இருந்து கொண்டு தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பது தவறு என்று. இதுக்கு துருக்கியின் வாதம் என்ன தெரியுமா? துருக்கியின் விவாதம் ஹமாஸை ஒரு தீவிரவாத குழு அல்லது ஒரு பயங்கரவாத குழு என்று அடையாளப்படுத்தவில்லை என்பதுதான் துருக்கியின் வாதம். டேய், துருக்கி பாகிஸ்தானையே தீவிரவாதம் செய்யாத நாடு என்று சொல்லும் போது ஹமாஸை மட்டும் எப்படி ஒரு தீவிரவாத குழு என்று சொல்லுங்க. நீங்க துருக்கியவே பாருங்க. எர்டோகன் தன்னுடைய சொந்த மக்களுக்கு எதிராக தீவிரவாதம் செய்யக்கூடியவர். சொந்த நாட்டுக்குள்ளேயே பல மில்லியன் மக்களை இனப்படுகொலை என்ற முறையில் அந்த இனத்தையே, ஒரு குறிப்பிட்ட இனத்தையே துருக்கி நாட்டில் இருந்து அழித்தவர் இதே இந்த துருக்கி அதிபர் எர்டோகன். அப்படி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தலைவன்
எப்படி இன்னொரு குழுவை ஹமாஸ் போன்ற அல்லது ஹெசபல்லா போன்ற இன்னொரு குழுவை, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, ஹெசபல்லாவுக்கும் துருக்கிக்கும் ஆகாது. நசரல்லா தாக்கி அடையாளம் தெரியாமல் அழிக்கப்பட்ட போது, கொல்லப்பட்ட போது இந்த துருக்கி அதிபர் ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டாரு. நீங்க நல்ல ஊடகத்தை எடுத்து பாருங்க. ஏன்னா துருக்கிக்கும் ஹெசபல்லாவுக்கும் ஆகாது. துருக்கிக்கு லெபனன் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு, எர்டோகனுக்கு லெபனன் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. ஆனா லெபனன்ல இருக்கக்கூடிய ஹெசபல்லா மீது ஒரு சாஃப்ட் கார்னர் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் ஹமாஸ் துருக்கிக்கு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி. அதனாலதான் அவன் தீவிரவாதம் செஞ்சாலும் தன் பிள்ளை தானே, தன் பிள்ளை தீவிரவாதம் செஞ்சா என்ன, பயங்கரவாதம் செஞ்சா என்ன, அப்படிங்கிறது தான் துருக்கி அதிபர் எர்டோகனின் வாதம். சோ இப்ப ஹமாஸுக்கு கிடைத்திருக்கக்கூடிய புதிய அப்பா துருக்கி அதிபர் எர்டோகன். சோ இப்ப அழிக்க வேண்டியது யார? கத்தார் கிட்ட பேசின மாதிரியே துருக்கி அதிபர் எர்டோகன் கிட்டையும் பேசணும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த ஹமாஸ் தலைவர்கள், இந்த ஹமாஸ் இப்ப இந்த தலைவர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர், அந்த மர்ஷாவா என்னமோ, அவன் அமெரிக்காவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட வேண்டியவன். அமெரிக்காவே சொல்லுது, இப்ப கத்தார்ல இருந்து துருக்கி வந்திருக்கக்கூடிய தலைவர்ல மிக முக்கியமான ஒரு தலைவன். அவன் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட வேண்டியவன். ஆல்மோஸ்ட் 20 ஆண்டுகளுக்கு முன்பு லெபனனில் இருந்த அமெரிக்க எம்பசியில் பாம் வைத்து பல நூற்றுக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்ட போது அந்த மிகப்பெரிய படுகொலைக்கு காரணமானவன் இவனும் ஒருத்தன். நசரல்லாவுக்கு பிறகு இவனும் ஒருத்தன். இவன் மேலையும் மிகப்பெரிய ஒரு சன்மானம், இவன் தலையில மிகப்பெரிய ஒரு பவுண்டி அமெரிக்கா வச்சிருக்கு. அப்படிப்பட்டவனை நீங்க கத்தார்ல இருந்து கடத்தி கொண்டு போய் துருக்கியில தஞ்சம் கொடுத்து வச்சிருப்பது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு அமெரிக்கா சொல்லிக்கிட்டே இருக்கு. திடீர்னு அமெரிக்காவுக்கு இந்த ஹமாஸ் மீதான ஒரு ஸ்டாண்ட் என்னன்னா, ஹமாஸ் உலகத்துல எந்த இடத்துலயுமே சொகுசாக வாழக்கூடாது, ஏன்னா அவன் ஒரு பயங்கரவாதி. இதுதான் கத்தார் கிட்ட திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தது. கத்தார் நீங்க நல்லா பாருங்க, நல்லா முயற்சி செஞ்சிச்சு. என்னன்னு, அதெல்லாம் முடியாது, அவன் இருக்கிறான், காலமாக இருக்கிறான். இந்த கத்தாருடைய இப்போது இருக்கக்கூடிய அந்த பிரின்ஸ் எங்க அப்பா காலங்காலமா சாப்பாடு போட்டு வளர்த்த குழு இது, பணம் கொடுத்து வளர்த்த குழு இது, எங்க அப்பாவோட லெகசிய நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்ப கத்தார்ல இருக்கக்கூடிய அந்த தலைவனின் பேச்சு, வாதம், அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். அவன் ஒரு தீவிரவாத குழுவை ஆதரிக்கிறானா, ஒரு பயங்கரவாத குழுவை ஆதரிக்கிறானா, இவன் குழந்தைகளை கொல்றானா, பெண்களை கொல்றானா, திடீர்னு போய் 1200 பேரை கொல்றானா, 5000 பேரை கொல்றானா, தலையை வெட்டுறானா, என்ன செய்யறானா, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எங்க அப்பா காசு கொடுத்து சாப்பாடு போட்டு வளர்த்த ஒரு தீவிரவாத குழு. So I have to keep up with the legacy of my father. அதுதான் அவனுடைய வாக்குவாதம். ஆனா முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணா அமெரிக்கா முடியவே முடியாது. அவனுடைய ஹெட் ஆபீஸ் உன்னுடைய நாட்டுக்குள்ளாடி இருக்கு, உன்னுடைய ஸ்டேட்டுக்குள்ளாடி இருக்கு, என்னுடைய ஏர்பேஸும் உன்னுடைய ஸ்டேட்டுக்குள்ளாடி இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீ கேட்கலனா அவனுடைய ஹெட் ஆபீஸ்ல நான் எப்ப குண்டை போடுவேன்னு சொல்ல முடியாது. கத்தாருக்குள்ளாடி நான் அப்படி ஒரு குண்டு போட்டேன்னா உலக அளவுல கத்தார் மீது ஒரு பயம் வரும். கத்தாருக்கு ஒரு முதலீடும் வராது, ஒரு அயல்நாட்டு எம்ப்ளாயிஸும் வரமாட்டாங்க. இன்னைக்கு சிரியாவில் நடக்கிறது, ஈராக்கில் நடக்கிறது, லிபியாவில் நடக்கிறது தான் உனக்கும் நடக்கும். இன்னைக்கு பாலஸ்தீன்ல நடக்கிறது தான், காசாவில் நடக்கிறது தான், லெபனன்ல நடக்கிறது தான் உனக்கும் நடக்கும் அப்படின்னு சொன்னதுமே, ஐயா வேண்டாம் ஐயா, நீ இவனை கூட்டு போயிடு அப்படின்னு உடனடியாக வெறும் 2 வாரங்கள்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் அமெரிக்காவின் இந்த நெகோசியேஷன் பல மாதங்களாக போய்கிட்டே இருக்கு. அங்க போறது வெறும் ஹாஸ்டேஜ் டீலுக்கு கிடையாது. கத்தார்கிட்ட போய் ஒவ்வொரு முறையும் போகும்போது நீ பண்றது சரியில்லை, இவனுங்கெல்லாம் பயங்கரவாதிகள், அவனுங்களுக்கு $1 பில்லியன் ஃபெசிலிட்டி, பணம், வீடு, தோட்டம், கோல்ஃப் கிரவுண்ட் அப்படின்னு எல்லாமே கொடுத்து நீ அவனை இவ்வளவு சொகுசா இங்க வாழ வைக்கிறது தப்பு அப்படின்னு. ஆனா ஒண்ணு சொல்றேன், இவனுங்க இங்க இருந்ததை விட துருக்கியில இன்னும் நல்ல சொகுசா இருப்பானுங்க. ஏன்னா எர்டோகன்ட்ட இல்லாத பணமா, மொத்த இனத்தையே அழித்தவன், மொத்த நாட்டு மக்களையே ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதின்னு சொல்றதை விட மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரியா இருந்து தன்னுடைய மக்களை கட்டுப்படுத்தக்கூடிய எர்டோகன்கிட்ட எல்லாமே இருக்கு, எல்லா பணமும் இருக்கு, எல்லா சொத்தும் இருக்கு, அதுல எல்லாமே இவனுங்களுக்கு கிடைக்கும். யாரு? இந்த ஹமாஸ் தலைவர்களுக்கு. ஆனா அமெரிக்கா சொல்லுது, நாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அவனுங்களை கத்தாரை விட்டு வெளியேற்றோம். இப்ப துருக்கி யூஆர் நேட்டோ கண்ட்ரி, ஒரு நேட்டோ நாடாக இருந்துகிட்டு இப்படி அவங்களுக்கு இடம் கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மொத்த பிரிட்டன் நாடுமே, யூகே இஸ்ரேலுக்காக எதையுமே செய்வோம் அப்படின்னு களத்துல இறங்கியிருக்கு. பிரிட்டிஷோட என்வாய் சொல்றாரு, யூகே வில் புட் இட்ஸ் ஓன் பர்சனல் இன் ஹார்ம்ஸ் வே டு டிஃபெண்ட் இஸ்ரேல் ஃப்ரம் ஈரான். ஈரான் இனிமேல் இஸ்ரேலை தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமானால் யூகே பிரிட்டன் நாட்டின் வீரர்களுக்கு ஆபத்து வருவதாக இருந்தாலும் கூட
பிரிட்டனின் ஆயுதமும் பிரிட்டனின் வீரர்களும் இஸ்ரேலை பாதுகாக்க இந்த போரில் களத்தில் இறங்குவார்கள் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொல்றாங்க யுனைடெட் கிங்டம் இஸ் a க்ளோஸ் அலை ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பார்ட்னர். இஸ்ரேல் நாட்டின் அந்த ஒரு டெரிட்டோரியலை, அந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை, இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக பிரிட்டன் ஏர்கிராப்டாக இருந்தாலும் சரி, மற்ற வெப்பனாக இருந்தாலும் சரி, ஏன் பிரிட்டனின் வீரர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தாக இருந்தாலும் சரி, எதையுமே பொருட்படுத்தாம இந்த போரின் களத்தில் இறங்கி இஸ்ரேலை பிரிட்டன் பாதுகாக்கும் அப்படின்னு இன்னைக்கு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. G20 கூட்டம் வந்து பிரேசில்ல நடந்துகிட்டு இருக்கு. பைடன் இருக்கிறாரு, இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கிறாரு, மற்ற பல தலைவர்கள் இருக்கிறாங்க. G20 கூட்டத்திலிருந்து இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? உலக அளவில் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை என்ன தெரியுமா? காம்ப்ரிஹென்சிவ் சீஸ்ஃபயர். அது நான் வரேன், அந்த டாபிக்கு வரேன். காம்ப்ரிஹென்சிவ் சீஸ்ஃபயர்னா லெபனன்ல கண்டிப்பாக ஒரு போர் நிறுத்தம் நடக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ G20 தலைவர்கள் சொல்றாங்க லெபனன்ல மட்டும் இல்ல, அப்படியே காசாலையும் சீஸ்ஃபயர் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விடல, ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணணும். G20 நாடுகள் இன்னைக்கு பிரேசில்ல இருந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிக்கை, ஹாஸ்டேஜஸை உடனடியாக ரிலீஸ் பண்ணணும். லெபனன்ல மட்டுமல்ல, காசாவிலையும் போர் நிறுத்தம் வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹமாஸ் வந்து அப்படியே உதாசீனப்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்க முடியாது. G20 நாடுகள் சொல்லுது, G5 சொல்லுது, நேட்டோ நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. உலகத்துல எல்லா நாடுகளுமே இப்ப திடீர்னு இஸ்ரேலுக்கு ஆதரவாக களத்தில் இறங்குதோ அப்படின்னு ஒரு ஃபீலிங், ஒரு பதட்டமான எண்ணம் வந்து நிறைய தலைவர்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேக்ரான் மாதிரியான தலைவர்களுக்கு நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பாருங்க, மேக்ரான் இருக்கக்கூடிய ஒரு ஃபோரமே, ஒரு அவையே இன்னைக்கு EU sanctions Iran as necessary steps. கொஞ்ச நாளாகவே இந்த EU, யூரோப்பியன் யூனியன்ல இருந்த ஒரு சில தலைவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறாங்களோ, இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது தீர்மானங்களை கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு சில பதட்டம் இருந்துகிட்டே இருந்த நேரத்துல நேத்து இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடந்துச்சு. கூட்டம் நடத்தி பல மணி நேரம் பேசிய பிறகு வெளியே வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? இஸ்ரேலை யாருமே சாங்ஷன் பண்ண முடியாது, இஸ்ரேலை யாருமே கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த கூடாது. ஏன்னா இஸ்ரேல் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போரை காசால செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை பாலஸ்தீன்ல செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக லெபனன்ல செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இதெல்லாம் யாரு ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கணும், எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கணும். ஹமாஸ் செய்தது மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத செயல். ஒரே நாள்ல இத்தனாயிரம் பேரை கொன்னது மட்டும் இல்லாம பல நூறு மக்களை ஹாஸ்டேஜஸா எடுத்து அவர்களுடைய சாவுக்கும் காரணமா இருந்த ஹமாஸை எதிர்த்து தான் இஸ்ரேல் போர் செய்யுது. அதனால ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் சரி, யூகேவும் சரி, எப்போதுமே இஸ்ரேலுக்கு எதிராக போகாது அப்படின்னு இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கு. பல மணி நேரம் இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது தீர்மானம் வருமோ அப்படிங்கிற ஆர்வத்தில் இருந்த மக்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட்டம் முடிஞ்சு வந்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஹமாஸ் தண்டிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலை தண்டிக்க கூடாது, தண்டிக்க முடியாது. அது மட்டும் செய்யல, உடனடியாக இதே இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் யூகே இரண்டும் சேர்ந்து ஈரான் மீது அப்படியே மழை மாதிரி சாங்ஷன்ஸ், பொருளாதார தடைகளை வாரி இறைச்சிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஈரான் வந்து இன்னைக்கு சொல்லுது இதெல்லாம் அநியாய செயல் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கிறான். அநியாயத்தை பற்றி யார் பேசுறது பாருங்க. ஆனா இந்த பிரான்ஸ் மட்டும் கொஞ்சம் குளறுபடிகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அது மேக்ரானும் சரி, மேக்ரான் கீழே இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டரும் சரி, மற்ற அதிகாரிகளும் சரி, பிரான்ஸ் மட்டும் இந்த விஷயத்துல கொஞ்சம் குளறுபடிகளை பண்ணுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம், கடைசியாக பிரான்ஸ்ல நடந்த தேர்தலில் இஸ்ரேல் வந்து மேக்ரானுக்கு எதிராக ஏதாவது செஞ்சிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இன்னும் கூட பிரெஞ்சு அதிபர் மேக்ரானுக்கு இருக்கு. இன்னைக்கு பிரெஞ்சு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, லெபனன்ல இருக்கக்கூடிய படைக்கு உலக நாடுகள் உதவி செய்யணும், அந்த படையை வந்து, அந்த ஆர்மியை வந்து இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த ஆர்மியாக மாற்றணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் ரோட்ல போற ஓனான எங்கேயோ பிடிச்சி போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கதையா இருக்கு. இன்னைக்கு உண்மையாவே சொல்றேன், இஸ்ரேலுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான ராக்கெட்ஸ் டெய்லி வருது. டெய்லி ஒரு வீரர் அல்லது 1-2 பொதுமக்கள் அப்படிங்கிற பேர்ல இஸ்ரேல்ல இறந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. டெய்லி நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் அண்ட் ராக்கெட்ஸ் லெபனன்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. உண்மையா சொல்றேன், இது ஹெஸ்புல்லா மட்டும் செய்யற விஷயமே கிடையாது. லெபனான்ல இருக்கக்கூடிய ஆர்மியும் சரி, லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு சில பொதுமக்களும் சரி, ஹெஸ்புல்லாவோடு சேர்ந்து தான் இதை செய்யறாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் சென்ஸ் 1000 யூனிட்ஸ் ஆஃப் பிளட் டு நார்தன் காசா ஹாஸ்பிட்டல். இதெல்லாம் தேவையா? இட்ஸ் இஸ்ரேலி பிளட் to northern Gaza doesn't make sense. So
இந்த பிரெஞ்சு அதிபர் திடீர்னு இப்படி பேசுறதும் சரி, பிரெஞ்சோட ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும், பிரெஞ்சோட டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து இந்த ஹெசபல்லாவுக்கு ஆதரவாக திட்டங்களை பேசுவதும் திட்டங்களை செய்வதும் அவர்களை ஒன்று கூட்டுவதும் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஆர்மி சேஸ், இஸ்ரேலுடைய ஆர்மி சேஸ் 98th டிவிஷன் ஸ்டார்டட் ஆபரேஷன் நியூ ஏரியாஸ் ஆஃப் சதர்ன் லெபனான். ஒரு பக்கம் போர் நிறுத்தம் வரப்போகுது, எல்லாமே சரியா இருக்கு, இதுதான் சரியான நேரம் இஸ்ரேலுக்கும் லெபனனுக்கும் நடக்கக்கூடிய போரை நிறுத்துவதற்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு நடக்கு. ஆனா இன்னைக்கு லெபனனுக்குள்ள போய் ஒரு சில கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியாச்சு ஐடிஎஃப். இன்னைக்கு லெபனன்ல, சதர்ன் லெபனன்ல இருக்கக்கூடிய புதிய இடங்கள்ல இஸ்ரேலுடைய படை டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா லெபனன்ல இருக்கக்கூடிய அமெரிக்க என்வாய் ஹாஸ்டின் இன்னைக்கு சொல்றாரு, there is a real opportunity to end fighting. திடீர்னு ஹெசபல்லா நாங்க போர் நிறுத்தத்திற்கு தயார். ஏன்னா ஈரான், நான் சொன்னேன்ல 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோல பேசியிருந்தேன், ஈரானுக்கு எல்லாம் முடிந்தது. அவன் நீங்க சீஸ் ஃபயரை பண்ணுங்க, ஒத்துக்கங்க, போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கங்க, ஏன்னா எங்களுடைய அணு ஆயுத தளம் அழிக்கப்பட்டாச்சு, எங்களுடைய மிசைல் லான்ச்சிங் சென்டர் அழிக்கப்பட்டாச்சு, ஈரானை பாதுகாக்கக்கூடிய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமே மொத்தமாக அழிக்கப்பட்டு விட்டது, மிசைல்ஸ் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அழிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேல நாங்க எப்படி ஒரு பெரிய நீண்ட போரை செய்ய முடியும்? உங்ககிட்ட இருக்கக்கூடிய ராக்கெட்டை தொடர்ந்து முடிந்த அளவுக்கு இஸ்ரேல் உள்ள அழிக்கும் முன்னாடி நீ அதை பயன்படுத்தி முடிச்சுக்க, அது முடிய போற நேரமா பார்த்து சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்க, வேற வழியே கிடையாது அப்படின்னு தான் ஈரான் ஹெசபல்லாவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை. அதுதான் இப்ப நடக்கு, வேற வழியே இல்லாம ஒத்துக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்துல உக்ரைன்ல மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட். உக்ரைன் சொல்லுது, எந்த காரணத்தை கொண்டும் நாங்க சரண்டர் ஆக மாட்டோம். இன்னும் அவர் வர்றதுக்கு, ட்ரம்ப் வர்றதுக்கு ஒரு 40-45 நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடி ரஷ்யாவின் அதிபர் புட்டின் சொல்றாரு, நீ சரண்டர் ஆகுறியோ இல்லையோ, நான் அணு ஆயுதத்தால தாக்குவேன். போர் தொடங்கி 1000 நாள் வரும் பாத்தீங்களா, ஆல்மோஸ்ட் இட் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் 1000th டே. அந்த 1000 நாள் முடிவடையும் போது உனக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே சந்தேகப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த தாக்குதல் மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத தாக்குதலாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுது. ஏன்னா ட்ரம்ப் வந்ததுமே இந்த போர் திடீர்னு முடிவுக்கு வருமோ அப்படின்னு ஜெலன்ஸ்கியே கவலைப்படுறார். ஏன்னா ட்ரம்ப்பை பத்தி ஜெலன்ஸ்கிக்கு நல்லாவே தெரியும். ஆனா புட்டின் தான் இதுவரைக்கும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இடமா வச்சும் நமக்கு சொந்தமாகணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையா இருக்கும். ஸோ ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அழிவுகளை உக்ரைனுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அழிவுகளை செஞ்சுக்கிட்டு, முடிந்த அளவுக்கு உள்ள அப்பர் ஹேண்ட், அதாவது ஆக்கிரமிப்புகளை செஞ்சோம்னா, ட்ரம்ப் இந்த போரை நிறுத்துங்கய்யா அப்படின்னு சொன்னா அந்த முடிவுல வரக்கூடிய இடங்கள் தனக்கு அதிகமாக வரும் அப்படின்னு புட்டின் ஆசைப்படுறார். ஆனா ரஷ்யா உக்ரைனுக்குள்ளாடி இந்த மாதிரி செயல்களை செஞ்சுட்டு இருக்கும்போது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு, முக்கியமாக ஆயுதங்களை கொடுத்து ஆயுத சப்ளை பண்ணி மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுக்குது. அது தொடர்ந்து லெபனன்ல கன்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ். ஐடிஎஃப் ஃபைண்டிங் ஃபார் மோர் ரஷ்யன் ஆர்ம்ஸ் இன் ஹெசபல்லாஸ் பொசிஷன். ஹெசபல்லா கிட்ட இருக்கக்கூடிய ரஷ்ய ஆயுதங்களை வச்சு இன்னொரு பெரிய நீண்ட போரையே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட ஐடிஎஃப் அதிகமான ஆயுதங்களை அங்க கண்டுபிடிச்சிருக்கு. ஷின்பெட், இஸ்ரேலுடைய இன்னொரு ரகசிய படையின் தலைவர் பொதுவாக கத்தாருக்கு போவார், இன்னைக்கு டர்க்கிக்கு போயிருக்கிறார், துருக்கிக்கு போயிருக்கிறாரு. திருப்பியும் ஹமாஸ் பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுது. ஹெசபல்லா அக்ரீஸ் டு யூஎஸ் சீஸ் ஃபயர். எனக்கு என்னமோ அவங்க ஹாஸ்டேஜஸையும் ரிலீஸ் பண்ணிட்டு ஹெசபல்லாவும் சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிட்டு திடீர்னு இந்த போர் முடிவுக்கு வருமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா நெத்தன்யாகு தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, இந்த சீஸ் ஃபயருக்கும் நாங்க ஹெசபல்லா தீவிரவாதிகளின், அதாவது பயங்கரவாதிகளின் மிக முக்கியமான புள்ளிகளை கொல்வதும், ஹமாஸின் மிக முக்கியமான புள்ளிகளை கொல்வதும், அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நேத்து கொடுத்த ஸ்பீச்சில் நெத்தன்யாகு சொல்றாரு, சீஸ் ஃபயர் ஒரு பக்கம் நடக்கட்டும், ஆனா ஹெசபல்லா ஒரு பயங்கரவாத குழு, ஹமாஸ் ஒரு பயங்கரவாத குழு, அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளை இஸ்ரேல் தூக்கும், காலி செய்யும் அப்படிங்கிறது வேற தனிப்பட்ட ஆபரேஷன். அவருடைய உலகத்துல வாழ்றாரு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையா சொல்றேன், இஸ்ரேலுக்காக ஒரு மனிதன் உயிரையே கொடுப்பாரு அப்படின்னு பொதுவாகவே யூதர்கள் அப்படித்தான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுலயும் இந்த நெத்தன்யாகு தன்னுடைய நாட்டுக்காக ஒரு ஆல்மோஸ்ட் 40 வருட அரசியல் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகும் கூட, இந்த வயசுல கூட தன்னுடைய நாட்டை, தன்னுடைய மக்களை ஹார்ம் பண்ணவன, தன்னுடைய மக்களை
பாதிக்கக்கூடிய அளவுல வன்முறை, தீவிரவாதம், பயங்கரவாதம் செய்தவனை விடமாட்டேன் அப்படின்னு ஒரே பிடியா இருக்கிறார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்ட ஒரு நாட்டை, இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்த்து இந்த சவுதி அரேபியா தலைவர் போன்றவர்கள் ஜெனசைட், இனப்படுகொலை, பாலஸ்தீன் மக்களுக்கு தனி ஸ்டேட், தீவிரவாதத்தை பற்றி பேச மாட்டானுங்க. அக்டோபர் 7 நடந்தது பற்றி பேச மாட்டானுங்க. ஈரான் செய்த 2 மிகப்பெரிய ஆல்மோஸ்ட் 500 பாலிஸ்டிக் ஏவுகணை பயன்படுத்தி செய்த தாக்குதலை பற்றி பேச மாட்டானுங்க. ஆனா இஸ்ரேல் செய்வது மட்டும் தவறு. எப்படி ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒன்று சேர்றானுங்க பாத்தீங்களா? இதுக்கு பேர் ஒற்றுமை கிடையாது, இதுக்கு பேரும் பயங்கரவாதம் தான். இது உலகத்துல எங்க நடந்தாலுமே இந்த சவுதி போன்றவர்கள், கத்தார் போன்றவர்கள், துருக்கி போன்றவர்கள், ஈராக் அண்ட் ஈரான் போன்றவர்கள் செய்வது உலகத்துல எங்க நடந்தாலுமே தீவிரவாதம் தான். அவன் செய்யக்கூடிய எந்த தீவிரவாத செயல்களை பற்றியுமே பேசாம, கண்டுக்காம இருந்துக்கிட்டு, அது நடக்காதது மாதிரியே இருந்துக்கிட்டு, இஸ்ரேல் செய்வது மட்டும் தவறு அப்படின்னு உலக அரங்குகளில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசுவது எவ்வளவு பெரிய ஹிப்போக்ரசி, எவ்வளவு பெரிய வெளிவேடம், எவ்வளவு பெரிய மத வெறி பாருங்க. இவர்களெல்லாம் தலைவர்களாக இருக்கக்கூட தகுதி இல்லாதவர்கள். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வாதம். இஸ்ரேல் இன்னைக்கு கூட யுனைடெட் நேஷன்ஸ், ஐநா சபை கிட்ட சொல்லுது, ப்ரோ ஈரானியன் மிலிஷியாஸ், அதாவது ஈரானுக்கு ஆதரவான மிலிட்டரி படைகள் இன்னைக்கு ஈராக்கை பயன்படுத்தி மிகப்பெரிய தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஐநா சபை இதெல்லாம் கேட்கக்கூடாதா? ஏன் கேட்கக்கூடாது? இன்னைக்கு நீங்க இந்த ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்களை பாருங்க. இந்த 2வது முறை ஆட்சிக்கு வரக்கூடிய ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல வரப்போகிற யூதர்களை பற்றி மட்டும் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான் ட்ரம்ப்புடைய டீம் ஈரானுக்கு எதிராக போடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே புரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க, ஸ்டீஃபன் மில்லர், டேவிட் ஃப்ரைட்மேன், ஜார்ட் அண்ட் இவாங்கா அப்படிங்கிற ஒரு முக்கியமான டீம். இதுல இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்க கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். இந்த ஜார்ட் குஷ்னர் அண்ட் இவாங்கா ட்ரம்ப் உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப்புடைய மக. ஜார்ட் குஷ்னர் ட்ரம்ப்புடைய மருமகன். இவங்க 2 பேருமே இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிறைய திட்டங்களை போன ஆட்சியில கொண்டு வந்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஸ்டீஃபன் மில்லர், இவர் போன ஆட்சியில ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு அட்வைசராக இருந்தவர். இந்த முறை கேம்பெயினை அப்படியே படுத்தியா பண்ண ஒரு ஆளு அப்படின்னு சொல்லலாம். இவர் ஒரு யூதர். டேவிட் ஃப்ரைட்மேன், இவர் ட்ரம்ப்புடைய மிகப்பெரிய ஒரு லாயர். இவர் ஒரு யூதர். இந்த ஸ்டீவ் விட்காஃப் இவர் ட்ரம்ப்புடைய ஒரு கோல்ஃப் பார்ட்னர். கோல்ஃப் 2 பேரும் விளையாடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு பார்ட்னர். இந்த முறை இவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்குறாங்க. மிரியம் அடல்சன். இந்த மிரியம் அடல்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் டெல்அவீவ் நகரத்தில் பிறந்த ஒரு மிகப்பெரிய பில்லியனர். இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறாங்க. இந்த மிரியமோட ஹஸ்பண்டும் 2 பேருமே டெல்அவீவ்ல பிறந்தவங்க. ஆனால் அமெரிக்காவில் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பிஸ்னஸ் டைக்கூன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ட்ரம்ப்புடைய பிரச்சாரத்துக்கே பல $1 மில்லியன், ஏன் பில்லியன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பல $100 மில்லியன் பணம் இஸ்ரேலில் உள்ள இந்த மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பம். ஆனால் இப்போ அமெரிக்காக்காரங்க அவங்க ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த போரிஸ் எப்ஸ்டைன் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இவர் ஒரு யூதர், ட்ரம்ப்புடைய டீமில் இருக்கக்கூடியவர். இந்த ஹாவர்ட் லுட்னிக், அப்புறம் இந்த எலிசபெத் பிப்கோ அப்படிங்கிறது ஒரு நியூயார்க்கோட ஸ்போக்ஸ் பர்சன், ஒரு யூதர், பட் ட்ரம்ப்புடைய டீமில் இருக்கக்கூடியவங்க. அப்புறம் லீ ஜெல்தின், பாருங்க யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் லௌரா லூமர், சித் ரோசன்பர்க், வில் ஸ்கார்ஃப். இந்த வில் ஸ்கார்ஃப் எல்லாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். இவர் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் உள்ளவர், ஆனால் யூதன். மார்க் ரோவன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கூட்டமே இந்த ட்ரம்ப்புடைய புதிய அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப முக்கியமான பதவியில் இருக்க போகிறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே யூதர்கள். ட்ரம்ப் இந்த முறை தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹேண்ட் பிக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூதனுமே நீங்கள் அவர்களுடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா வெரி பவர்ஃபுல் பீப்புள். எனக்கு என்னமோ இந்த போர்ட்ஃபோலியோவை, இந்த புதிய டீமை பார்த்தாலே நமக்கு கிளியராக ரொம்ப தெளிவாக புரியுது ட்ரம்ப்புடைய மாஸ்டர் பிளான், ட்ரம்ப்புடைய டீமோட மாஸ்டர் பிளான். அமெரிக்க ஆட்சியில், அமெரிக்க அட்மினிஸ்ட்ரேஷனில் ஜூஸ், யூதர்களுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக, ஈரானுக்கு எதிராகவே ஒரு புதிய டீமே உருவாக்கிட்டு இருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த டீம் மட்டும் ரியலைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சப்ஸ்டான்ஷியலாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஈரானுடைய மொத்த கனவுமே காலி அப்படின்னு சொல்லலாம். அது ரெஜிம் அழிக்கிறது மட்டுமல்ல, ஈரானில் இருக்கக்கூடிய கம்யூனிக்கு மட்டும் அழிவு கிடையாது. அந்த பொருளாதாரம், அந்த மிலிட்டரி, அந்த நாட்டின் வருங்காலம் எல்லாமே காலி ஆகிடும். நிறைய பேரும் சொல்கிறாங்க இந்த முறை ட்ரம்ப் அவருடைய பாலிசியில் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுவார், ரொம்ப ப்ரொஆக்டிவ் ஆகிடுவார், எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கும் எதிராக எதுவும் செய்ய மாட்டார். அப்படியெல்லாம் கிடையாது. மிடில் ஈஸ்டில் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா பாருங்க, 2020ஆம் ஆண்டில் ஆல்மோஸ்ட் ஈரான் அழிவுக்கு விளிம்பில் இருந்த நேரம். ஆனால் அந்த நேரம் பார்த்து இந்த பைடன் கடந்த 4 வருடமாக ஒவ்வொரு 3 மாதங்களும் ஆல்மோஸ்ட் $2 பில்லியன் பணம் கொடுத்து அமெரிக்காவின் சிட்டிசன்ஸ் ஒரு ஹாஸ்டேஜ் டீலுக்காக 2 பேரும் போட்ட டீலில் அவனுடைய சாங்ஷனை தளர்த்தினது மட்டுமல்லாமல், அவனுடைய ஆயிலை நீ விற்கலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணது மட்டுமல்லாமல், அவனுக்கும் சைனாவுக்கும் அதிகமான புதிய டீல்ஸை உருவாக்குனது மட்டுமல்லாமல், பணம் கேஷ், ஹார்ட் கேஷ் $2 பில்லியன் ஒவ்வொரு 3 மாதங்களும் ஒவ்வொரு காலாண்டுலையும் அமெரிக்கா ஈரானுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு பைடனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இப்போ சொல்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ட்ரம்ப் பார்த்ததுமே ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லுவார் நினைக்கிறீங்க? என்னையா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நாளே தன்னுடைய ஆட்சிக்கு நாளே கேட்க போறார். ஸோ அப்படி கேட்கறது தான் ஒரு தொடக்கம். அப்படி தொடங்கினா போதும், ஈரான் மொத்தமாக காலியாகிவிடும். அதனால தான் இன்னைக்கு ஈரானும் சரி, ரஷ்யாவும் சரி, உக்ரைனில் இருக்கவங்களும் சரி, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஹெசபல்லாவும் சரி, எல்லாருமே ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ஊற்றி மூடிடலாம், எல்லா போரையும் நிறுத்திடலாம், எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துக்கலாம். ஆனால் முடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அதிகமான அழிவுகளை பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். கத்தார் மனம் திருந்திட்டான். ஏன்னா ட்ரம்ப் வந்தான்னா கிளம்புன்றாப்புல. அதனால ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா ஹமாஸையும் எங்கள் ஊரை விட்டு நீ கிளம்பி துருக்கிக்கு போயிடு. ஏன்னா எர்டோகன் யாருக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு மனுஷன், சும்மா தனியாக பேசிக்கிட்டே இருப்பாப்புல. அது ஐநா சபையாக இருந்தாலும் திடீர்னு பாகிஸ்தானை பற்றி பேசுவாப்புல, திடீர்னு பாலஸ்தீன் பற்றி பேசுவாப்புல, திடீர்னு லெபனன் பற்றி பேசுவாப்புல, திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அவருடைய நாட்டை பற்றி பேசுவாப்புல. அவருடைய பேச்சு ஐநா சபையில் இருக்கக்கூடிய 190 பேருக்கு புரியாது. புரியுதா? ஏன்னா நீங்கள் பாருங்க, துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் ஓரளவுக்கு 1949 அந்த காலங்கள்ல எல்லாம் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருந்த 2 அலைஸ் தெரியுமா, 2 கூட்டாளிகள் தெரியுமா? இன்னைக்கு மதம் அப்படிங்கிற ஒரே ஒரு பெயரில் ஒரு இனத்தையே ஒரு குறிப்பிட்ட மதம் அழிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிற ஒரே ஒரு காரணத்தை பயன்படுத்தி அந்த குழுக்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் இதில் எர்டோகனும் ஜெயிக்க போகிறதில்ல, கமீனியும் ஜெயிக்க போகிறதில்ல, மீதம் இருக்கக்கூடிய ஹமாஸும் ஜெயிக்க போகிறதில்ல. ஹெசபல்லாவுக்கு ஒரு புதிய லீடர் இருக்கிறாப்புல, அது யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் பேர் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி ஏதோ ஸ்பீச் கொடுக்க போகிறாருலாம் கேள்விப்பட்டேன். என்ன பேச போகிறாப்புல? ஏதோ ஒரு டிவி ஸ்க்ரீனில் உட்காந்து 4 வார்த்தை பேசிட்டு போயிடுவாப்புல. ஆனால் நான் சொல்கிறேன், தற்போது இன்னும் இருக்கக்கூடிய இந்த 40 நாட்களில் எல்லாருமே அவங்கவுங்க விஷயங்களை முடிந்த அளவுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்ததும் யார் காலி ஆகிறாங்களோ இல்லையோ, இந்த ஹெசபல்லா, ஹமாஸ், ஈரான், கமீனி இவங்க எல்லாம் காலி ஆகிடுவாங்க. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக நல்ல பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் it's very, 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 very important. Thank you.